அன்பர்களே, மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் சித்திரை திருவிழா 2வது நாள் இன்று. 2ஆம் நாள் திருவிழா இறைவனின் காத்தல் தொழிலை குறிக்கிறது. அத்துடன் இருவகை யாக்கை நீக்கத்தையும் குறிக்கிறது. வந்தவர்க்கெல்லாம் வாழ்வு தரும் மதுரை என்பது பரிபாடல் வரிகள். மதுரை மாநகரம் தாமரை மலருக்கு ஈடாகும். வீதிகளே இதழ்கள், கோபுரங்களே தாமரை மொட்டுகள், மலரை நோக்கி வண்டுகள் வருவது போல மக்கள் இந்த நகரை தேடி வருகின்றார்கள். மதுரை காஞ்சி மூலம் சங்ககாலத்திலேயே அல்லங்காடி நாளங்காடி இருந்தன என்பதையும் நாம் அறிகிறோம். எனவே இது தூங்கா நகரம் என்று கூறுவார்கள். வாழ்வு மலி மூதூர் என மதுரை சிறப்பிக்கப்படும். அந்த வகையில் தலை மாதமான சித்திரை விழாவில் இன்று 2ஆம் நாள். திருவிழா நாட்களில் தரிசிக்க வேண்டிய இடம் யாகசாலை. கொடியேற்றுவதற்கு முன் யாகசாலையில் யோக மாயை முதலிய சக்திகளை கும்பங்களில் 9 கும்பங்களில் வைத்து ஆவாகனம் செய்து அஷ்டதிக்பாலர்களையும் பூஜிப்பர். நாள்தோறும் இங்கேதான் காலை மாலை வேளைகளில் யாகம் செய்து இறைவனை வழிபடுவர். அதன் பின் ஸ்ரீபலி நாயகர் புறப்பாடு காலையிலும் மாலையிலும் 8 திக்குகளிலும் ஸ்ரீபலி சாதிப்பார்கள். 2ஆம் நாள் காலையில் பஞ்சமூர்த்திகளும் தங்க சப்பரத்தில் எழுந்தருளி மாசி வீதிகளிலே உலா வருவர். மாலையில் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் பூத வாகனத்தில் உலா வருகிறார். இந்த பூத நாயகரை மகாகாலர் என அழைப்பார்கள். இந்நாளில் சிவகணங்கள் சிவபெருமானை வணங்கி வழிபடுகின்றன. இந்த பூத நாயகர் அகன்ற கண்களும் கோரைப்பற்களும் பெரிய வயிறும் உடையவர். இடக்காலை மண்டியிட்டு வலக்காலை தாங்கியபடி அமைக்கப்பட்டுள்ளார். 2 கைகள் ஏந்தியபடி உள்ளார். இவரது கைகள் இறைவனின் திருவடிகளை தாங்கியவாறு உள்ளதாக ஐதீகம். இந்த வாகனத்தில் இறைவனை தரிசித்தால் 5 பூதங்களால் ஏற்படும் துன்பங்கள், அதாவது நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், அவற்றால் ஏற்படும் துன்பங்கள் நேராதிருக்கும் என்பது ஐதீகம். ஸ்ரீ மீனாட்சி அம்பிகை அன்னவாகனத்தில் உலா வருகிறார். இந்நாளில் இவள் கலைகளுக்கு அதிபதியாக ராஜ மாதங்கி ஷியாமளா என போற்றப்படுகிறாள். புத கிரக பரிகாரத்தலமாக விளங்குவது மதுரை. அன்னப்பறவை வாகனத்தில் உலாவரும் மீனாட்சி இன்று கலைமகள் அம்சமாய் வித்தைகளை அருளும் நாயகியாய் உள்ளாள். அன்னம் பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் நீரை பிரித்து பாலை மட்டும் அருந்தும். உலகில் உள்ள தீமைகளை விடுவித்து நன்மைகளை மட்டும் ஏற்று கொள்ள வேண்டும் என்பதை அன்னை நமக்கு இந்த வாகனத்தின் மூலம் உணர்த்துகிறார். புதகிரக தோஷங்கள் அகலவும் சகல கலைகளும் நமக்கு உண்டாகவும் இந்த வாகனத்தில் தேவியை தரிசிக்க வேண்டும். இவற்றை மனத்தில் கொண்டு இந்நாளில் நாம் வழிபடுவோமாக, நலம் பெறுவோமாக. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, ஷியாமளா பீட்டநிலையே ஜெகதம்பிகே.